அம்மா இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்? எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், புது வருட வாழ்த்துக்கள். இன்றைக்கி கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே ஸ்பெஷல் இருக்க தான் செய்யும். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி சிக்கன் பிரியாணி. ஏன்னா கிறிஸ்மஸ்க்கு மட்டன் பிரியாணி பண்ணியாச்சு, அதனால் சிக்கன் பிரியாணி பண்ணிட்டோம் இன்றைக்கி. ஆக்சுவலாக சமையலை இன்றைக்கி நான் ஒன்று கூட நான் தொடலை, என் பொண்ணு தான் பண்ணான் ஃபுல் அண்ட் ஃபுல். நான் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, வெளியில் போயிட்டு அப்புறம் நான் ப்ளே ஸ்கூல் இன்றைக்கி ஃபஸ்ட் டே எதுவும் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாதுன்ட்டு லீவு தான் ப்ளே ஸ்கூல். பட் நான் கொஞ்ச நேரம் போய் உட்காந்துருந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் லவ் பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு, அதுக்கெலாம் சாப்பாடு போட்டு வந்தேன். அதனால் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா வருஷப்பிறப்பதுமாக க்ளோஸ் பண்ணக்கூடாது. அதனால் நான் இன்றைக்கி சாப்பாடு செய்யலை. இன்றைக்கி என்னுடைய பொண்ணுடைய ஸ்பெஷல் இன்றைக்கி அவள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் செஞ்சேன். நான் ஒரு ஹெல்ப் கூட பண்ணலை. பிரியாணி, அதுக்கப்புறம் மட்டன் சாப்ஸு. ஆக்சுவலி மட்டனோட சாப்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் சாப்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் இதை செஞ்சு. மட்டன் சாப்ஸு, சிக்கன் 65, அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் தயிர் பச்சடி. அவ்வளோதான். ஏன்னா குட்டியை வச்சு சமையல் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க் எங்களுக்கு. அவ்வளோதான். இன்றைக்கி கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நல்ல சமையல் பண்ணியிருப்பீங்க. ஃபேமிலியோட டே 1 அதுமா வருஷப்பிறப்பதுமா ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். திருப்பி கோல்டு எஃபெக்ட் ஆகிடுச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், திஸ் இஸ் தெரசாஸ் கிராண்ட் கிச்சன். தெரசா. எல்லாருக்கும் இன்னொரு தடவை ஹாப்பி நியூ இயர். பாய்.